திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சிலை வைப்பதற்காக பணம் கேட்டு உணவகத்தை சூறையாடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து இந்து முன்னணி அமைப்பு விளக்கம் அளித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் அபிராமி தியேட்டர் ரோடு கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவர் அப்பகுதியில் தள்ளுவண்டியில் உணவகம் நடத்தி வருகிறார். கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்ததாக கூறிய ராசுகுட்டி மற்றும் சிலர் விநாயகர் சதுர்த்தி நன்கொடை வசூலிக்க வந்துள்ளனர். அப்போது கணபதி ரூபாய் 550 நன்கொடை கொடுத்ததாகவும் அதற்கு ரசீது வழங்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இதன் பின்னர் கடந்த 27ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் ராசுகுட்டி மற்றும் 4 பேர் மது போதையில் கணபதியின் உணவகத்திற்கு சென்றுள்ளனர். அவர்கள் கணபதியிடம் ரூபாய் 3000 நன்கொடை கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே நன்கொடை கொடுத்துவிட்டதாக கணபதி கூறியதால் ஆத்திரமடைந்த கும்பல் கணபதியை தாக்கும் என்று உணவகத்தை சூறையாடியுள்ளது. இதுகுறித்து கணபதி அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்ததாக கூறப்பட்ட ராசுகுட்டி என்பவரை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 4 பேரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர் அல்ல எனவும் அவர் இந்து முன்னணி பெயரை தவறாக பயன்படுத்துவதாகவும் இந்து முன்னணி அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து தாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகே அந்நபர் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பேர் கணபதி, போயம்பாளையம்னா கணபதி உணவகம். இந்து முன்னணிக்காரங்க வந்து 550 ரூபா விநாயகர் சதுர்த்திக்காக வசூல் பண்ணாங்க. 550 அது ஒன்று ரசீது. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு வந்து 3500 ரூபா கேட்டு கடையில் தகராறு பண்ணி இட்லி சட்டியெல்லாம் உடச்சி விட்டு வெங்காயத்தை எடுத்து கொட்டி காய்கறிலாம் எடுத்து கொட்டி சாப்பிட்றவங்களெல்லாம் அதை துரத்தி விட்டாங்க. வெளியே துரத்தி விட்டு தகாத வார்த்தைகிட்ட கொலை மிரட்டல் விட்டு, ரெண்டாவது வந்து கடை நீ வைக்கக்கூடாது, இந்த இடத்துல நீ எப்படி கடை வைக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி நீ கடையே வைக்கக்கூடாது, காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டுட்டு போனாங்க. இது சம்பந்தமாக அனுப்பர்பாளையம் ஸ்டேஷனில் போயம்பாளையத்தில் அனுப்பர்பாளையம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான ரசீது, பணம் கட்டின ரசீது அனுப்பர்பாளையத்தில் வந்து 7 பேர் மேலே நாங்கள் வந்து கேஸ் கொடுத்துருக்கோம்.